விடுமுறைக்கு பின் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளிகள் திறக்கப்பட்டன. உற்சாகமாக பெற்றோர்கள் மாணவர்களை பள்ளிக்கு அழைத்து வந்த நிலையில் அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளில் புதிதாக சேர்ந்த மாணவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. யானை, குதிரை, மங்கள வாத்தியங்களுடன் ஸ்ரீகுரு ஞானசம்பந்தர் தொடக்கப்பள்ளி நிர்வாகத்தினர் மாணவர்களை ஊர்வலமாக அழைத்து வந்தனர். தேசிய துவக்கப்பள்ளியில் ஆசிரியர்கள் மாணவர்களை மடியில் அமர வைத்து ஓம் என்ற மந்திரச் சொல்லை நெல்மணிகளில் எழுதி வைத்து கல்வியை தொடங்கி வைத்தனர். கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன. மயிலாடுதுறை மாவட்டத்தில் திறக்கப்பட்ட பள்ளிகளுக்கு மாணவர்கள் ஆர்வமுடன் சென்றனர். தொடக்கப்பள்ளி மாணவர்களை பெற்றோர்கள் அழைத்து சென்று பள்ளிகளில் விட்டனர். தருமபுரம் ஆதீனத்தின் அரசு உதவி பெறும் ஸ்ரீ குருஞான சம்பந்தர் தொடக்கப்பள்ளியில் புதிதாக சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மாலை அணிவித்து பள்ளி முதல்வர் வெங்கடேசன் தலைமையில் ஆசிரியர்கள் யானை, குதிரையை அழைத்து வந்து மங்கள வாத்தியங்களுடன் வரவேற்று ஊர்வலமாக மாணவர்களை பள்ளிக்கு அழைத்து வந்தனர். தொடக்க கல்வி மாவட்ட கல்வி அலுவலர் குமரவேல் மற்றும் மயிலாடுதுறை வட்டார கல்வி அலுவலர் பாபு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். தொடர்ந்து மாணவர்களுக்கு தமிழக அரசின் விலையில்லா பாட புத்தகங்கள், குறிப்பேடுகள், புத்தகப்பை, இதர நலத்திட்டங்களை கல்வி அலுவலர்கள் வழங்கினர். இதேபோல் மகத்தான தெருவில் உள்ள அரசு உதவி பெறும் தேசிய துவக்கப்பள்ளியில் புதிதாக சேர்ந்த மாணவர்களை வரவேற்று பள்ளி நிர்வாகத்தினர் மாணவர்களுக்கு சந்தனம், குங்குமம் வைத்து இனிப்புகள் வழங்கினர். மயிலாடுதுறை வட்டார கல்வி அலுவலர் உமா புதிதாக சேர்ந்த மாணவர்களுக்கு ஆரத்தி எடுத்து இனிப்புகள் வழங்கி மாலை அணிவித்து வரவேற்றார். தொடர்ந்து ஆசிரியர்கள் மாணவர்களை தங்கள் மடியில் அமர வைத்து குரு பிரம்மா, குரு விஷ்ணு என்ற மூல மந்திரத்தை சொல்லிக் கொடுத்து வாழை இலையில் பரப்பி வைக்கப்பட்டிருந்த நெல்மணிகளில் ஓம் என்ற மந்திரத்தை எழுதி கல்வியை தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.